ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆழ்வாக்குறிச்சி வல்லமை PNG சபையின் சார்பாக அவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை ஆண்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். வீடுகளில் இருக்கிறதான பிள்ளைகள் பயபக்தியோடு கூட நீங்க இந்த ஆராதனை செய்யுங்க. இந்த மொபைல் வாயிலாக இந்த ஆராதனை நீங்க பார்த்தாலும் வீடுகளில் இருந்து உற்சாகமாக முழு மனதோடு கூட நீங்க தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்கான நன்றி செலுத்துவோம். துதிக்கிற மையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டு ஆசீர்வைங்க. இந்த நாளிலும் பாடுகால பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டர் பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க. நீங்களே மகிமைப்படுங்க, மேன்மைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதேயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதேயமான முத்த நாமம். இத்தரையில் மெத்தவதி சயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். சயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இன்னவரும் மண்ணுடன் கொண்டாடும் நாமம் கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். இன்னவரும் மண்ணுடன் கொண்டாடும் நாமம் கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். பச்சமுடன் தச்சை செய்யும் உபகாரி பெரும் பாவப்பிணிகள் நீக்கும் பரிகாரி. பச்சமுடன் பச்சை செய்யும் உபகாரி பெரும் பாவப்பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இணையதள ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் சபையின் ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாட்கள் லாக்டவுன் நாட்களாக இருப்பதால் நாம் சபையில் கூடி தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால் விசுவாசிகள் யாவரும் அவரவர் வீடுகளில் அமர்ந்து இந்த இணையதள ஆராதனையின் மூலமாக எங்களுடைய இணைந்து ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய சபையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறுகிற சிறப்பு ஜெபம் இந்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். அந்த நேரத்தில் விசுவாசிகள் யாவரும் அவரவர் வீடுகளில் அமர்ந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிற உபவாச ஜெபம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். அந்த நேரத்தில் விசுவாசிகள் யாவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும்
மேலும் உங்களது ஜெப தேவைகளுக்கு கீழ்காணும் தொலைபேசி எண் வாயிலாக எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நேரத்திலும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நம்முடைய மத்தியில் நம்முடைய போதகர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேய்ச்சுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த நல்ல நாளில் கூட நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த யோசேப்பு என்பவர் யாக்கோபுடைய 11வது குமாரர். யோசேப்பு என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் தேவன் சேர்க்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த யோசேப்பு சொப்பனங்களை காணக்கூடிய விசேஷித்த வரத்தை பெற்றிருந்தார். சொப்பனங்களுக்கு வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய விசேஷித்த கிருபையை இந்த யோசேப்பு பெற்றிருந்தார். இவரிடத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். முதலாவதாக முழு மனதோடு தகப்பனுடைய சித்தத்தை இந்த யோசேப்பு நிறைவேற்றினான். இந்த யோசேப்பு இளம் வயதிலே தாயாரை இழந்தான். சகோதரர்களால் மிகவும் அவன் நெருக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, தகப்பனுடைய அரவணைப்பிலே இவன் வளர்ந்தான். இவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தான். முழு மனதோடு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றி முடித்தான். யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன், வா என்றான். உடனே இந்த யோசேப்பு சொல்லுகிறான், உடனடியாக தகப்பனே நான் போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். தகப்பன் வா என்றான். யோசேப்பு உடனடியாக நான் போகிறேன் என்று சொல்லி மறுமொழி கொடுக்கிறான். அவன் தகப்பனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் அவன் பேசவில்லை. அப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் நாளைக்கு நான் போறேன்னு சொல்லி அவன் சொல்லல. ஒரு 3 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு என் வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு நான் பிறகு போய் நான் சகோதரர்களை போய் பார்க்க போறேன்னு சொல்லி அவன் சொல்லல. தகப்பன் வா என்று சொன்னார். இந்த யோசேப்பு உடனடியாக நான் போகிறேன் என்று சொல்லி தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் முற்றிலும் முழுவதுமாக அவன் கீழ்ப்படிந்தான். தகப்பனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றி அவன் முடித்தான். எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு ஏறத்தாழ 50 மைல், இவன் 50 மைல் தூரம் பிரயாணம் பட்டு அவன் சீகேமுக்கு கடந்து சென்று சகோதரர்களை பார்க்கும்படிக்கு அவன் துரிதமாக அவன் புறப்பட்டு போனான். இந்த சீகேம் ஊர் மிகவும் ஆபத்தான ஒரு ஊர். ஏன் தெரியுமா? இங்கதான் யாக்கோபு கூடாரம் போட்டு வாழ்ந்தார். இப்படி கூடாரம் போட்டு வாழ்ந்த சூழ்நிலையிலே யாக்கோபுடைய மகளாகிய தீனால் தேசத்து பெண்களை எல்லாம் பார்க்கும்படிக்கு அவள் புறப்பட்டு போனாள். அப்படி அவள் புறப்பட்டு போன போது அந்த ஊரில் இருந்த பிரபுவுடைய மகன் சீகேம் இவளை தீட்டுப்படுத்தினான். இது நிமித்தம் கோபமடைந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் அந்த சீகேமுக்கு விரோதமாக எழும்பி சீகேமுடைய தகப்பனையும், அந்த பட்டணத்தில் பிரபுவாய் இருந்த சீகேமுடைய தகப்பனையும் அவன் மகனாகிய சீகேமையும் கொன்று போட்டு அந்த பட்டணத்தை அவர்கள் நிக்கிரகம் பண்ணினார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட யாக்கோபு மிகவும் கோபப்பட்டு லேவியையும் சிமியோனையும் அவன் திட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், என்னுடைய பேரை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள், என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள், நான் மிகவும் கொஞ்ச ஜனம் உள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவன் திட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது நிமித்தம் யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு அந்த சீகேம் பட்டணத்தை விட்டு அவன் புறப்பட்டு பெத்தேலிலே போய் அவன் கூடாரம் போட்டு வாழ்ந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை சீகேம் ஊர் மிகவும் ஆபத்தான ஊர். யாக்கோபுக்கு அதிகமான எதிரிகள் இந்த பட்டணத்திலே இருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசேப்பு அறிந்திருந்தாலும் அவன் தகப்பனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற அவன் சீகேம் பட்டணத்துக்கு அவன் தைரியமாக துரிதமாக அவன் புறப்பட்டு போனான். சீகேம் வரைக்கும் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்க அவனுடைய சகோதரர்கள் அங்க இல்ல. உடனே அவன், அப்பா நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டேன், எபிரோன் பள்ளத்தாக்குல இருந்து சீகேம் வரைக்கும் நான் வந்துட்டேன், எங்க அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி போய் அப்பாட்ட போய் சொல்லல. மீண்டுமாக அவருடைய சகோதரர்களை தேடி அவன் தோத்தானுக்கு போனான்.
எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு 50 மைல், சீகேமில் இருந்து தோத்தானுக்கு 15 மைல், ஆக மொத்தம் 65 மைல் பிரயாணம் பண்ணி தகப்பனுடைய சித்தத்தை நான் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும், தகப்பனுடைய மன விருப்பத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட அவன் சகோதரர்களை சந்திக்கும்படிக்கு கடந்து போகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க நாம் துடிக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நாம் தகப்பனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி நாம் முடிக்க வேண்டும். இந்த யோசேப்பு தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காகவே அவன் துரிதப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்த போதிலும் கூட தம்மை தாமே வெறுத்து வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். இயேசு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். 12 சிஷ்யருடைய கால்களை அவர் கழுவினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்மை தாழ்த்தினபடினாலே பிதா அவரை உயர்த்தினார். தச்சனுடைய வீட்டில் வேலை செய்துதான் அவர் சாப்பிட்டார். இப்படியாக இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தியாகத்தோடு கூட இயேசு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசுடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் போஜனம் பண்ணும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சீஷர்களுக்கு சொன்னார். உணவை விட எனக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு போதித்தார். முழு மனதோடு ஆண்டவராகிய இயேசு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். முழு மனதோடு யோசேப்பு யாக்கோபுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்க அவன் துரிதப்பட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுடைய இயேசு நம்மேல் வைத்திருக்கிறதான திட்டத்தை, தரிசனத்தை, சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க இன்றைக்கு நீங்களும் நானும் துரிதமாய் நாம் ஓட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை நான் செய்யாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளும். உங்களுடைய சித்தத்துக்கு நான் தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய சுயம் தடையா இருக்கக்கூடாது. நான் உங்களுடைய சித்தத்தை செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த யோசேப்பு தகப்பனுடைய மன விருப்பத்தை முழு மனதோடு நிறைவேற்றி முடித்தான். 2வது குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். 2வது குறிப்பு, பொறுமையாக காத்திருந்தான். யோசேப்பு 17 வயதிலே சகோதரனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருந்தான். ஆண்டுடைய தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஆண்டவர் யோசேப்பு குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை குறித்து ஆண்டவர் அவனுக்கே பல வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். அதெல்லாம் நிறைவேறும்படிக்கு இந்த யோசேப்பு பொறுமையாக காத்திருந்தான். 17 வயதிலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்தான். யோசேப்பு ஆண்டவர் 30வது வயதிலே அவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு நிற்கும் போது அவனுக்கு வயது 30. அந்த 13 வருடங்கள் இந்த யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தான். நாமும் கூட ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தினார். இந்த யோசேப்புக்குள் ஆவிக்குரிய கனியும் இருந்தது, ஆவிக்குரிய வரமும் இருந்தது. யோசேப்புக்குள் இருந்த ஆவிக்குரிய கனியாகிய இச்சை அடக்கம் அவனுக்குள் இருந்தபடியினாலே, அந்த இச்சை அடக்கமாகிய அந்த ஆவிக்குரிய கனி இந்த யோசேப்புக்குள் இருந்தபடியினாலே யோசேப்பை அந்த ஆவிக்குரிய கனி சிறைச்சாலைக்குள் கொண்டு சென்றது. அதே யோசேப்புக்குள் இருந்த ஆவியின் வரமோ அவனை பார்வோனுக்கு முன்பாக
உயர்த்தியது. யோசேப்புக்குள் ஆவிக்குரிய கனி இல்லாவிட்டால் அவனுக்கு ஆவியின் வரம் கிடைத்திருக்காது, உயர்வு கிடைத்திருக்காது. பார்வோன் ஏற்ற காலத்துல இந்த யோசேப்பை உயர்த்தி வைத்தான். நமக்கும் ஆவிக்குரிய கனியும் வேண்டும், ஆவிக்குரிய வரமும் வேண்டும். ரெண்டும் இசைந்து செயல்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு உயர்வையும் மேன்மையும் கட்டளையிட ஆண்டவரால் முடியும். இந்த யோசேப்பு 13 வருடம் அவன் காத்திருந்தான். 30வது வயதிலே இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டான். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். 30வது வயதிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இந்த யோசேப்பு பல வர்ண அங்கியை இழந்தவனாய் காணப்பட்டான். இந்த யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு பல வர்ண அங்கியை உடுத்தி அழகு பார்த்தான். பல வர்ண அங்கியை அவனுடைய சகோதரர்கள் எடுத்து அவனை குழியிலே போட்டார்கள். பல வர்ண அங்கியை அவன் இழந்தவனாய் காணப்பட்டான். பிற்பாடு இந்த யோசேப்புக்கு ஒரு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. போத்திபாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக அவன் வாழ்ந்தான். ஆனாலும் கூட செய்யாத தவறுக்கு அவனை போத்திபாரின் மனைவி குற்றப்படுத்தினபடினாலே இந்த யோசேப்புக்கு கைதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியாக ஆண்டவர் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தார். இன்றைக்கு கூட அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பல வர்ண அங்கியை இழந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கைதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நாள் ஒன்று வரும், நேரம் ஒன்று வரும், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உயர்த்தி அவர்களுக்கு ஆண்டவர் ராஜ வஸ்திரத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் 30வது வயதிலே ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவன் தலையை உயர்த்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, அற்பமா எண்ணப்பட்டீங்களோ, சிறுமைப்பட்டீங்களோ, தலை குனிந்து நடந்தீங்களோ, அதே இடங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டான். காரணம், இந்த யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தான். வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு இந்த யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தான். நீங்களும் பொறுமையாய் காத்திருக்கும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஆச்சரியமாய் உங்களை பயன்படுத்துவார். உங்களுடைய அந்நிய கண்கள் அல்ல, அது சொந்த கண்களே காணும். ஆண்டவராய் இயேசு பொறுமையாய் காத்திருந்தார். ஆண்டவராய் இயேசு 12வது வயதிலே அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு போனார். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பித்து வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் இயேசு 12வது வயதிலே இயேசு எருசலேமுக்கு போனார். அந்த பண்டிகை முறைமையின்படி இயேசு எருசலேமுக்கு போனார். அடுத்து 18 வருஷம் இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எழுதப்படவில்லை, வேதாகமத்திலே சொல்லப்படவும் இல்லை. ஆனால் இயேசு 18 வருஷம் பொறுமையாய் காத்திருந்தார். 18 வருஷம் தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர் அடங்கி இருந்தார். 30வது வயது வந்தபோது இயேசு ஊழியத்தை தொடங்கினார். இயேசுக்கு 30வது வயது வந்தபோது அவர் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானத்தை எடுத்து அவர் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட ஆச்சரியமான உன்னதமான காட்சிகளை இயேசு பார்த்தார், சத்தத்தை கேட்டார். ஏன் தெரியுமா? இயேசு பொறுமையாக 18 வருடம் காத்திருந்தார். 18 வருடம் காத்திருந்தபடினாலே 30வது வயதுல பிதாவாகிய தெய்வம் இயேசுவை உயர்த்தினார். நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு காத்திருந்தார். பிற்பாடு ஆண்டவர் இயேசுவை உயர்த்தினார். 30வது வயது வந்த போது இயேசு ஊழியத்தை தொடங்கினார். அந்த ஊழியம் வேகமாக வளர்ந்தது. 3 வருடத்திலே ஏகப்பட்ட அற்புதங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், லட்சக்கணக்கான பிசாசுகள் ஓடியது, அநேக வியாதிகளை இயேசு சுகப்படுத்தினார். அவருடைய வார்த்தையை கேட்ட அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள்.
அநேகருக்கு தம்முடைய வாயின் வார்த்தையை அவர் பிரசங்கித்த போது அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையின் மூலம் தேற்றப்பட்டார்கள். அவருடைய ஊழியம் வளர்ந்து பெருகியது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இயேசு மாறினார். இயேசுவே 18 வருடம் காத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தரை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாது இருப்பார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் காத்திருக்க தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய சபையிலே 12 நாட்கள் உபவாசம் நடந்த போது உபவாசத்தின் நிறைவிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை சபைக்கு தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த குறிப்போடு கூட இந்த வசனமும் சம்பந்தப்பட்டபடினாலே உங்களுக்கு இந்த வார்த்தை நான் பேச நான் ஆவிலே ஏவப்படுகிறேன். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமும் மாணவர். தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு கேடகமாய் இருப்பார். நம் தெய்வ சமூகத்திலே பொறுமையாக அவருடைய பிரசனத்துக்குள் காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு 18 வருடம் காத்திருந்தார், பொறுமையாய் காத்திருந்தார். பிதாவாகிய தெய்வம் ஏற்ற நேரத்திலே இயேசுவை ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாகவும் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். இந்த யோசேப்பு 17 வருடம் காத்திருந்தார். அவர் காத்திருந்தபடினால ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் யோசேப்பை ஏற்ற காலத்திலே பார்வோனுக்கு முன்பதாக உயர்த்தினார். நீங்களும் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஆண்டவர்களுக்கு சொல்லதான வாக்குத்தத்தமான வார்த்தைகள், தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு நீங்கள் பொறுமையாய் ஜெபம் பண்ணுங்கள். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது குறிப்பு, யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார். 3வது குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். 3வதாக யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான். யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாய் நடக்க செய்தார். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக அவன் வேலை செய்தான். இப்படி வேலை செய்த போது போத்திபாரின் மனைவி இவனிடத்திலே தவறாக நடந்து கொள்ளபடிக்கு இவனை வற்புறுத்தினான். இப்படிப்பட்ட சூழ்நிலை யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினான். இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி இந்த யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினான். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவனுக்கு அமைந்த போதிலும் கூட யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். எகிப்து தேசம் ரொம்ப மோசமான ஒரு தேசம். ஒரு மனிதனை கொன்று போட்டாவது அவனுடைய மனைவியை எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனாலதான் ஆபிரகாம் சாராளை என் தங்கை என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இச்சைக்கு பேர் போன தேசத்திலே யோசேப்பு வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்தாலும் யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாளையத்துக்கு விரோதமான இச்சைகளை விட்டு அவன் விலகி ஓடினான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் பாளையத்துக்கு விரோதமான இச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டும். ஒரு மனுஷன் எந்த பாவத்தினாலும் எளிதாக மேற்கொண்டு ஜெயம் எடுக்கலாம். ஆனால் ஒரு மனிதனாலும் பாளையத்துக்கு விரோதமான இச்சைகளை ஒரு மனிதனாலும் மேற்கொள்ள முடியாது. இச்சைகளை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி நாம் சொல்வோம் என்று சொன்னால் இச்சை நம்மை மேற்கொண்டு விடும். ஆகையால் நாம் இச்சையை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். ஒருவேளை பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆண்டரை விட்டு ஒருவேளை தூரம் போயிருப்போம் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாபம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்க அது வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆண்டு சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா அநியாயத்துக்கும் எல்லா அநீதிக்கும் நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதியின் பாதையை வழிநடத்த ஆண்டவராய் இயேசு போதுமானவராக இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்துக்கு நேராக நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். யோசிப்பை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் தெரியுமா? அவன் பரிசுத்தமா இருந்தபடியினாலே, அவனுக்கு வந்த சோதனையிலே அவன் விடாமல் தன்னை தற்காத்துக் கொண்டு கர்த்தருக்காக அவன் வைராக்கியமாக வாழ்ந்தபடியினாலே ஆண்டவர் யோசிப்பை உயர்த்தினார். நாமும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டபடினாலே பிதாவாகிய தெய்வம் இயேசுவை உயர்த்தினார். அதே ஆண்டவர் நம்மையும் உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பாளையத்தை விரதமான இச்சையை விட்டு விலகி ஓடி கர்த்தருக்காய் வாழ்ந்து நாம் ஜெயம் எடுக்கும் போது மேன்மையான உயர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல நாளில் கூட நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த யோசேப்பு முதலாவதாக தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான். இரண்டாவதாக அந்த யோசேப்பு பொறுமையாக காத்திருந்தான். மூன்றாவதாக யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆகையால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த பகல் வேலைக்கு அன்பி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஐயா. யோசேப்புடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இந்த யோசேப்பு ஆண்டவர் தகப்பனுடைய மன விருப்பத்தை முற்றிலும் முழுவதுமாக நிறைவேற்றினார். அதுபோல நாங்கள் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. அன்றைய பொறுமையாய் காத்திருந்தார். நாங்களும் பொறுமையாய் காத்திருந்து எங்களுக்கு வேண்டிய திட்டங்களையும் தரிசனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் அதன்படி ஓட நடக்க பொறுமையாய் காத்திருந்ததை நாங்கள் அடைய கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இறுதியாக யோசிப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் தகப்பனே. அவரை போல் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. இச்சைகளை விட்டு விலகி ஓட ஆண்டு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவ அபிஷேகம் தேவக்கரம் கடந்து போட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.